தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர், நீங்க? எங்க மோடி இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனதுல எங்க நல்லா இருக்கு சொல்லுங்க. மோடிய ஒரு 10 நாளா காணோம் தோழர். வயநாட்டுல ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வலம் வருகிறார். ஆனால் மக்கள் அவரை தான் பிரதமர்ன்ற அளவுக்கு கொண்டாடுகிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆக போகுது வயநாட்டுல பிரச்சனை. கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேல இறந்துருக்கிறாங்க. 1200க்கும் மேற்பட்ட வீடுகள் நாசமாயிருக்கு. காங்கிரஸ் கட்சி சார்பில் 100 வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பண உதவிகள் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் 5 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா? அதான் அடுத்த கேள்வி வேற. நம்ம சீமான் கூட கேள்வி கேட்டிருக்கிறாரு, தூத்துக்குடி வர்றப்ப ஏன் ராகுல் காந்தி வரல, அவங்க பாத்தீங்களா அவங்க தொகுதினால போறாங்க அப்படின்னு சொல்ற சீமான் மோடி கேள்வி கேட்கறதுக்கு வார்த்தை இல்ல. ஒரு பிஞ்சு போன செருப்பு ஒண்ணு வீட்டுக்கு வெளியே இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். அது சாரி, அது எடுத்து இன்னும் குப்பை வண்டி வந்திருக்கு, அதை தூக்கி போட்டு வந்துடுறேன். இருங்க, பிஞ்சு போன செருப்பு ஒண்ணு இருக்கு, இருங்க வரேன், இருங்க. சொல்லுங்க தோழர். அதான் தோழர், இப்போ மோடியே ஒரு 10 நாளா காணோம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக எம்பிகளுக்கு நாக்கு இருக்கா அப்படிங்கிறதே நம்ம சந்தேகப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாஜக இருக்க அமைச்சர்கள் மோடி அமைச்சர்கள் இருக்கு இன்னொரு அமைச்சர்களை பார்த்து கோரிக்கை வைக்கிற அளவுக்கு சத்தம் வெளியே வருது. அவ்வளவுதான், மோடியினுடைய பல்ல புடுங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு குரல் பாஜக கட்சிக்குள்ளேயும் RSS அமைப்புக்குள்ளேயும் இருக்கு. இன்னொரு புறம் மக்கள் பிரதமராக ராகுல் காந்தி ஸ்கோர் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இது எப்படி தோழர் பாக்குறீங்க? ராகுல் காந்தி மக்கள் தலைவர், மக்கள் பிரதமர் என்பதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வயநாடு இஷ்யூல அவர் எப்படி அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணாரு, அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் அவர் நேரடியில போய் பார்த்து, அவர் மட்டும் இல்ல பிரியங்கா காந்தி அவர்களும் போய் பார்த்தாங்க. இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அண்ட் அதோடு இல்லாமல் காங்கிரஸ் தன்னுடைய லிமிடேஷன்ஸ்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பாராட்டுறோம். இதை பார்த்து சீமான்லாம் கேள்வி கேட்டான்னா, நான் சொன்னது போல அந்த பிஞ்சு போன செருப்பு ஒண்ணு வீட்டுக்கு வெளியே தூக்கி போடுற பதில் தான் அவருக்கு. நீங்க ஈழ போறப்போ நீங்க யாரு கூட போர் புரிஞ்சுட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஊருக்கே தெரியும். நீங்க இன்னொருத்தருடைய இன்னொரு மாநிலத்துல நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு முதிர்ச்சி இல்லை. ஏன்னா சில நாம் தமிழர் சங்கிகள் நாம் தமிழர் தம்பிகள்னு வருது, சங்கிகள் வருது. எது தோழர் இல்ல உண்மை? ரெண்டுமே உண்மையா பொய்யா? தம்பிகளா இருந்து பரிணாம வளர்ச்சி, பரிணாம தளர்ச்சி, இதுல எது ஒண்ணுனாலையும் 2 பேரையும் சேர்த்துக்கலாம். சோ நாம் தமிழர் கிறுக்கு பயிலுங்க கூட என்ன பண்றாங்கன்னா, வயநாடுல இப்படி நடந்தது பாத்தீங்கன்னா, தமிழர்கள் கிட்ட கேரளா அடிக்கடி தமிழ்நாடு கிட்ட நீங்க பண்றீங்க, ஆனா பாருங்க நாங்க இப்படி நடக்கும், தமிழர்களை பகைத்து கொண்டால் இப்படிதான் நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சில கிறுக்கு பயிலுங்க இப்ப போறதுனால பார்க்க முடியுது. இது நேச்சுரல் கலாமிட்டி, நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும். ஏன் டிசம்பர் மாசம் சென்னைக்கே நமக்கு ஃப்ளட் வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த பகுதியில வேணாலும் ஃப்ளட் வரலாம், பாதிப்பு வரலாம். நம்மளால சொல்லவே யூகிக்கவே முடியாது தோழர். இது தெரியாம இந்த கிறுக்கு பயிலுங்க உங்களோட அண்டை மாநில சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்போ பழி தீர்த்துக்கிறாங்க. இது போன்ற பேசுவது பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவன் தம்பியா இருப்பான், இல்ல சங்கியா இருப்பான். சங்கிகள் என்ன சொல்றானுங்க, வயநாடுல ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தம்பிகள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கிட்ட நீங்க வாலாட்டினீங்கல்ல கேரளா, அதனால முல்லை பெரியார் டேம் விஷயத்துல நீங்க வாலாட்டினீங்கல்ல பாத்தீங்களா, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்க எல்லாம் எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல. பட் அவங்கள நம்ம இவ்வளவுதான் மரியாதை கொடுத்து அவங்கள இந்த பிஞ்சு போன இருக்கிறத வச்சு அடிச்சு விடணும். சோ நம்ம வர வேண்டிய கோர் டாபிக் என்னன்னா, எங்கள் தானை தலைவர் மோடி எங்கே, எங்கள் மண்ணின் மைந்தன் மோடி எங்கே அவர்? கேரளான்னா இது ஆப்கானிஸ்தான்ல இருக்கா இல்ல பாகிஸ்தான்ல இருக்கா? இந்தியாவில தானே இருக்கு. யூ ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஹெலிகாப்டர் எடுத்து வந்திருக்கணும். 7000 கோடி காஸ்ட்லியான ஒரு பிளைட் நீங்க வச்சிருக்கீங்க. அது வச்சுட்டு என்ன பண்றீங்க? எடுத்து வந்திருக்கணும்ல, என்னத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. நீங்க கேரளாக்கு தான் போக முடியல, கோயம்புத்தூர்ல இறங்கி வண்டியிலேயே போயிருக்கலாமே, கார்ல இல்ல ஹெலிகாப்டர்ல போயிருக்கலாம்ல. அப்ப கூட நீங்க ஹெலிகாப்டர்ல போயிருக்கலாம்ல. கேரளால அந்த பாதிப்பு நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் முதல்ல வானிலை சரியாகி விட்டது தோழர். வானிலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹெலிகாப்டர்ல வந்திருக்கலாம், உங்களுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மக்களை பார்க்கல. இதுவே உங்களுக்கு கண்டிப்பா கேரள மக்கள்
அந்த செய்த தவறை வந்து உணர அது வந்து ஒரு நேரம் இது. ஒரு எம்பி குடுத்தாங்க இல்லையா? அதையும் வந்து அவங்க திருத்திக் கொள்வார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்ல. சோ பாதிக்கப்பட்ட அந்த நபர்களோடு ஒரு பிரதமர் வந்து இருந்திருக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். ஆனா அவர் இல்ல. அதை வந்து நிச்சயம் கேரள மக்களும், இந்திய மக்களும் அத வந்து அதுக்கான பதிலடி குடுப்பார்கள். ராகுல் காந்தியோட செயல பாராட்டணும். அண்ட் முக்கியமா நம்ம இதுல வந்து தமிழ்நாடு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த விஷயத்த யாரும் பேசல தோழர். நம்ம வந்து மெடிக்கல் கேம்பெயின்லாம் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். இங்க இருந்து என்னென்ன மருத்துவ உதவிகளே, வசதிகளை நம்ம செய்து குடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம செஞ்சிருக்கோம். இதையும் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா தோழர். இப்ப நிதின் கட்கரி வந்து அந்த காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை நீக்கணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த மாதிரி அமைச்சர்கள் இன்னொரு அமைச்சர்களுக்கு இதை நீக்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதில்லை. ஏன்னா இப்படி வச்சா கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு கேள்வி, இன்னும் உங்க அமைச்சருக்கே பிடிக்கல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்ற ஒரு கேள்வி வரும். இந்த டிசன்ட் எப்படி பாக்குறீங்க? இது டிசன்ட் கிடையாது. இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டு வர்றது ஆர்எஸ்எஸ் விசஸ் பிஜேபின்னு ஒரு ரிஃப்ட் போயிட்டு தான் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு தான் இருக்கு. இதோட தொடக்க புள்ளி வந்து பாத்தீங்கன்னா பெகாசஸ் சாஃப்ட்வேர்ல இருந்தே இருக்கு. நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நேரடியாக கூட. பெகாசஸ் சாஃப்ட்வேரே வந்து ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுக்குது நம்மளை பத்தியும் தான் மோடி வந்து அந்த சாஃப்ட்வேரை வாங்குறாரு இஸ்ரேல் கிட்ட இருந்து. வாங்கி அவர் என்ன பண்றாருன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள்லாம் என்ன பேசுறாங்கிறத விட்டு கேட்கிறாரு. சோ அங்கேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ மோடிக்கு வந்து மெஜாரிட்டி இல்ல. அதனால ஆர்எஸ்எஸ் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, நாம வந்து இப்ப அவருக்கு 75 வயசு ஆக போகுது. சோ அவரே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பைலா படி என்ன பண்றாங்கன்னா, 75 வயசு ஆயிடுச்சு. நீங்க ரிட்டயர்மெண்ட் ஆயிடுங்க. நாங்க வேற ஒரு கேண்டிடேட்ட நாங்க வந்து பிரைம் மினிஸ்டர் நாங்க நாமினேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. நானே ராஜா, நானே மந்திரி. இப்ப ஏன் அவர் வந்து அது சொல்றாரு? நான் கடவுளுடைய பிள்ளைன்னு அவர் ஏன் சொல்றாரு? நீ ஆர்எஸ்எஸ் சொல்லி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு கடவுள் தான் எனக்கு ஆர்டர் போடணும். இப்ப இந்தியாவ விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியலை உற்று நோக்கும் நபர்களுக்கு தெரியும். இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ். உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருக்கா தோழர் இதுல? நேயர்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிடணும். இந்தியாவை ஆட்சி செய்வது மோடியோ, அமித்ஷாவோ அல்ல. அவங்க பெயரளவில் அந்த அவர்களுக்கு கிடைத்த அதிகார வாய்ப்பை பயன்படுத்தி இப்ப ஒரு பிரைம் மினிஸ்டராவோ, ஹோம் மினிஸ்டராவோ அவங்க இருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் தான் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செய்கிறது. உங்களுக்கு தமிழ்நாடு கான்டெக்ட்ல என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோ, எடப்பாடியோ, கலைஞர் கருணாநிதியோ, அண்ணாவோ அல்ல. பெரியாருடைய முற்போக்கு பகுத்தறிவு கொள்கை தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது. இதுதானே இது. அதாவது திராவிடர் கழகத்தோடைய பெரியாருடைய திராவிடர் கழகம், அந்த திராவிடர் கழகத்துடைய கொள்கைகள் தான் இன்றளவும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது. சோ இது வந்து இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் திராவிடர் கழகத்தோடைய கோட்பாடுகளை தான் தமிழ்நாட்டுல நம்மளால வந்து பேச முடியும், கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த மக்கள் இயல்பாகவே திராவிட கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கியவர்கள். அப்போ இந்தியாவும் அப்படிதான்னா இந்தியாவை அப்படி இவங்க மடைமாற்றி விட்டார்கள். இந்தியாவில ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை திணித்து விட்டார்கள். ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தான் சரியான கோட்பாடு. இந்துக்கள் ஒற்றுமை, இந்துக்கள் தான் இந்த நாடு, இந்து ராஷ்டிரா அப்படின்னு அவங்க கட்டமைக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா அது அப்படி அல்ல. சோ இந்த ஆர்எஸ்எஸ் விசஸ் மோடி அதோட வெளிப்பாடு தான் நிதின் கட்கரி என்ன பேசுறாரு. நீங்க மக்கள் பயன்படுத்தும் இந்த ஃபேமிலி இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல ஜிஎஸ்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த ஜிஎஸ்டியை நீங்க வந்து கால் பேக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சொன்ன ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு உதாரணமா சொல்றேன், நேயர்களுக்கு புரியும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வாங்குறோம். எதற்காக வாங்குறோம்? நமக்கு தரமான மருத்துவ வசதி வேண்டும். நமக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். அப்போ அரசு மருத்துவமனையில போனா நமக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னா நம்ம இது தேடி போக போறது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிட்ட போறோம். அப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து லீடிங் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க கிட்ட நம்ம போகும்போது அவன் என்ன பண்றான்? 5 லட்சம் ரூபாய்க்கு உங்க ஃபேமிலிக்கு நாங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுக்குறோம். 5 லட்சம் வரைக்கும் நாங்க உதவி செய்யறோம். அதுக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு 15,000 இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள கட்டுங்கன்னு சொல்றாங்க. நம்ம 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் பே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியாக நம்ம வந்து ஒரு 3,000 ரூபாய் நம்ம பே பண்றோம். 10% இருந்து 18% வரைக்கும் ஜிஎஸ்டி பே பண்றோம். அப்ப அந்த 3,000 வந்து எதுக்கு கட்டணும்? மக்கள் ஆல்ரெடி வந்து அவனால முடியாம தான் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளதான் ஒரு பணத்தை கட்டுறான். அவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ஏன் பணத்தை வாங்கணும்? இது மக்கள் பணத்தை நம்ம ஏன் வாங்கணும்? ஆல்ரெடி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வாங்குறோம். ரோடு, எந்த பொருள் நீங்க வாங்கினாலும் அதுக்கான வரி நம்ம கட்டணும். அதுக்கான ஜிஎஸ்டி, நம்ம பெட்ரோல் போட்டா பெட்ரோலுக்கான ஜிஎஸ்டி நம்ம ஒன்றிய அரசுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
இந்த 10 வருஷத்துல 25 லட்சம் 26 லட்சம் கோடி வந்து வரியாவே வசூலிச்சிருக்காங்க பெட்ரோலியம் டாக்ஸாக. ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது எல்லாத்துலயும் வாங்கிட்டு எதுக்கு நம்ம வந்து மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பாலிசியில நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ ம். அந்த கேள்விதான் இப்போ நிர்மலா சீதாராமனை நோக்கி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. அதுதான் இப்போ ஒரு பேசு பொருளா இருக்கு. நிதின் கட்கரி விசஸ் மோடி. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி மோடி வந்து நிதின் கட்கரியை பலமுறை கார்னர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஏஜி ஊழல் 7.5 லட்சம் கோடி ஊழல் எந்தெந்த துறைன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி நிதின் கட்கரியோட போர்ட்போலியோ. ஹைவேஸ் ம். நெடுஞ்சாலை துறையோட அமைச்சர் தானே அவரு. ஹைவேஸ்ல ஆமா ஆமா இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதா வந்து லீக். அதாவது காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அது யாரு? ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க. அவர் வந்து லீக் அதோடைய பண்றாரு. அது தலைமை அதிகாரியுமே மோடியினுடைய நண்பர் தான், செக்ரட்டரி. எல்லாம் மொத்த இன்ஸ்டிடியூஷன் அவர் கையில தானே இருக்கு. சோ அவங்க ரொம்ப டெலிபரேட்டா நிதின் கட்கரியை மட்டும் காயின் பண்ற மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க லீக் பண்றாங்க. அதன் பிறகு அந்த அதிகாரிகளை வந்து இவர் மாற்றுகிறார். சும்மா அது ஒரு ஜும்லா மாதிரி வந்து மாற்றுகிறார். சோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டியது தேவை இருக்கு. நிதின் கட்கரி கேட்பதுல உள்நோக்கம், அதுல பொதுமக்களுக்கான ஒரு நலன் இருக்குமே ஆனால் நம்ம பாராட்டுறோம். ஆனா அது அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் விசஸ் பிஜேபி அல்ல ஆர்எஸ்எஸ் விசஸ் நரேந்திர மோடி என்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நான் நகர்த்துகிறது. இது நல்ல டெவலப்மெண்ட் தோழர். இதை இவங்க அடிச்சுக்கிட்டு சாகணும் தான் நம்ம வந்து வேண்டுறோம். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. பட் கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதில் எனக்கு எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா தோழர். இறுதியா ஒரு கேள்வி. இப்போ ஐநாவினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, 800 மில்லியன் பீப்புள் வந்து பாவர்ட்டில இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி இந்தியாவுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பேரலா இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவோட கம்பீட் பண்ணி பெர் கேபிட்டா இன்கம்ல இந்தியா வளரணும் அப்படின்னா இன்னும் 70 வருஷம் ஆகும். அது 1/4 தான் ஆக முடியுமே தவிர. ஆன்டி இந்தியன். நான் சொல்லல, வேர்ல்டு பேங்க் தான் சொல்லுது. வேர்ல்டு பேங்க் ஒரு ஆன்டி இந்தியன். வேர்ல்டு பேங்க் ஒரு ஆன்டி இந்தியன். ஆமா, இவங்களுக்கு விரோதமா யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே ஆன்டி இந்தியன். அப்புறம் வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்திய குடியுரிமையை திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த 3 செய்திகளுக்கும் வெளிப்படையா தொடர்புகள் இல்லைனாலும் மறைமுகமா ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? அதாவது 80 கோடி இந்தியர்கள் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பயன்பெற்று அவங்க வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க என்பதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அது உண்மையாவே நடந்ததா நம்ம பாராட்டுறோம். அந்த கிரெடிட்ஸை வந்து கொடுக்குறோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி, டிஜிட்டல் பயன்படுத்திட்டா வறுமையில இருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தமாயிருமா? அதுதான் அந்த ஒரு நேரட்டிவ் அவங்க செட் பண்றாங்க. டிஜிட்டல் மூலமாக வேகமா பணத்தை அனுப்பலாம். பணம் நம்ம நினைச்ச இப்போ உதாரணமா சொல்ல போனா மகாத்மா காந்தி இப்ப நேஷனல் ரூரல் ஸ்கீம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, மன்ரீகான்னு சொல்லுவாங்க. மன்ரீகா திட்டத்தின் மூலமாக இதற்கு முன்னாடி எல்லாம் என்ன இடைத்தரகர்கள் கிட்ட பணம் போகும். இப்போ ஒரு நாள் வந்து 200 வச்சு பணம் வாங்கணும். இன்னைக்கு வந்து அக்கவுண்ட்ல டைரக்டா அக்கவுண்ட்ல தராங்க. அதனால வந்து இடைத்தரகர்கள் கிட்ட போற பணத்தை வந்து ஓரளவுக்கு குறைச்சிருக்கும். அந்த வகையில நம்ம இது பண்றோமே தவிர அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததா? இப்போ லோ இன்கம் குரூப்ல இருக்கிறவன் மிடில் இன்கம் குரூப்க்கு வந்தானா? மிடில் இன்கம் குரூப்ல இருக்கிறவன் ஹை இன்கம் குரூப் வந்தானா? இந்த மாதிரி டிரான்சிஷன் நடந்ததானா? கிடையாது. லோ இன்கம் குரூப்பாவே தான் இருக்கான். மிடில் இன்கம் குரூப் அதே கேட்டகரியில தான் இருக்கான். நீங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து சிறக்க எந்த ஒரு சிறப்பு திட்டத்தையோ இல்ல ஒரு சிறப்பான பாலிசியும் நீங்க கொண்டு வரல. மாறாக என்ன பண்றீங்க? மோனோபோலி டெலிகம்யூனிகேஷன் செக்டாரை தூக்கிட்டு போயிட்டு அம்பானி கிட்ட கொடுக்குறீங்க. அவன் ஜியோங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறான் 2017 இருந்து. இன்னைக்கு வந்துட்டான். விட்டதெல்லாம் இன்னைக்கு பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு டாரிஃப்ஸ் எல்லாம் வந்து விலை உயர்த்தி விட்டான். அவன் விட்டதெல்லாம் எப்படி பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ மோனோபோலி செய்து எல்லாரையும் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம சந்திக்க தான் போறோம். இப்ப நீங்க பேங்கிங் எல்லாரையும் பேங்கிங்ல கொண்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் 36,000 கோடி வந்து நீங்க மக்கள் கிட்ட இருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல. அந்த சார்ஜஸ், ஆனுவல் சார்ஜஸ், இயர்லி சார்ஜஸ், டெபிட் கார்டு சார்ஜஸ் சொல்லிட்டு எல்லாமே புடிச்சிட்டு வரீங்க. இதெல்லாமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மத்தோட இன்னொரு கோரமான முகம். மக்கள் வந்து தன்னுடைய சேமிப்பு அக்கௌண்ட்ல வந்து ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்கலாம்னு வச்சிருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் நீங்க எடுத்திருக்கீங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். உலக ஐநா வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்கா மேற்பார்வையா வந்து ஒரு விஷயத்த சொல்றான். அதை இவர்களுக்கு சாதனை என்று சொன்னால் இவர்களுக்கு கேட்கும் கேள்விகள் இதெல்லாம் நம்ம கேட்கணும். நீ சாதனைன்னு சொல்ற இல்லையா, சாமானிய மக்கள் கிட்ட இருந்து 1000 500 திருடின கேடி பையன் தானே நீ?
இந்த 1500 திருடி தானே நீ பல லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்க. பல லட்சம் கோடி 26 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க கடந்த 10 வருஷத்துல. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கணும். அது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இது எல்லாமே வந்து எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் 1991 காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் மற்றும் நரசிம்மராவ் அன்னைக்கு அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்தியாவுடைய பொருளாதார பாலிசியை வந்து மாற்றி அமைக்கிறார்கள். இந்தியா வந்து வெறும் அரசு தான் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கோம், அரசு வந்து எல்லாத்துலயும் கொள்கை முடிவு எடுக்கும்னு பார்த்தா மக்கள் கிட்ட போதிய வளர்ச்சி வந்து இருக்காது, வேகமான வளர்ச்சி இருக்காது. அதனால நம்ம வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம மார்க்கெட் ஓபன் பண்ணி விடலாம். வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க வந்து ஹாஸ்பிட்டலையோ இல்ல கட்டுமான கம்பெனிகளையோ வந்து கட்டட்டும் அப்படின்னு ஓபன் பண்ணி விடுறாங்க. அதன் விளைவு இன்னைக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி நிக்கிறோம். சோ அந்த கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அப்கோர்ஸ் அதுலயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. உள்ளூர் வியாபாரிகள் வந்து பெரிய அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க. பட் அதுக்கப்புறம் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் அவங்க வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் அவர்களே வந்து தயார் செய்து கொள்வார்கள். கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி விட முடியும் மார்க்கெட்டை, அவ்வளவுதானே தவிர அந்த மார்க்கெட்ல சர்வைவல் வந்து அது நம்ம தான் வந்து அந்த டெக்னிக் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம பண்ணணும். இந்த டிஜிட்டலால வந்து மக்கள் வந்து உயர்ந்து விட்டார்கள் என்பது ஒரு ஹம்பக் தோழர். அது வந்து ஒரு போலியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை வச்சுட்டு உங்களுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்க கூடாது. அடுத்த விஷயம் வர விஷயம் தான் உண்மையான விஷயம், பர் கேபிட்டா இன்கம். இப்ப நீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக எல்லாரும் வறுமையிலிருந்து மீட்டு எடுத்திருக்கீங்கன்னா ஓகே, அப்ப பெர் கேபிட்டா இன்கம் உயர்ந்திருக்கணுமா இல்லையா? உயர்ந்திருக்கணும். உயர்ந்தால்தான் அவன் வறுமையிலிருந்து மீண்டு இருக்கான் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவன் உயரவே இல்லை. இல்ல உயர இன்னும் 70 வருஷம் ஆகும். ஏன்னா பெஞ்ச் மார்க்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அமெரிக்கா வந்து ஏன் வந்து எல்லாத்துலயும் வி கம்பேர் அமெரிக்கா, அவனுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகம், அவனுடைய ஜிடிபி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், அவனுடைய வெளியுறவு கொள்கை வந்து அவன் தான் தீர்மானிக்கிறான், அவனுக்கு யாரும் தீர்மானிக்க முடியாது. நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை வந்து நாம தீர்மானிக்கிறது இல்ல. சைனா கிட்ட போய் நம்ம வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து வெளியே போங்கன்னு நம்ம வந்து கோரிக்கையா தான் வைக்க முடியும். சைனா தான் தீர்மானிக்கிறான், வெளியே போகணுமா போக கூடாதாங்கிறத சைனா தான் தீர்மானிக்கிறான். இதெல்லாம் நடக்கும். இவன் நம்ம கிட்ட வந்து இது ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளவு பேச்சுவார்த்தைக்கு போறாங்கன்னா, பேச்சுவார்த்தைனா ஒண்ணும் கிடையாது தோழர். அவன் 2 அடி முன்னாடி வைப்பான், நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து 2 அடி எடுத்து முன்னாடி வச்சிருவான். நம்ம வந்து பின்னாடி போன்னு சொல்லுவான், அவன் 1 அடி தான் பின்னாடி போவான். சோ 2 ஸ்டெப் ஃப்ரண்ட் 1 ஸ்டெப் பேக், இதான் சைனாவோட பாலிசி. அப்ப நம்ம இந்த மாதிரி காலத்திற்கும் 1 அடி முன்னாடி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப பல ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு அவன் கேப்சர் பண்ணிட்டான். நம்மளால வந்து அவங்க கிட்ட போயிட்டு ஒரு டிப்ளமேட்டிக்கா பேசியும் இதை சரி செய்ய முடியல. சோ நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை வந்து நாம முடிவு செய்வதில்லை, அண்டை நாடுகள் தான், குறிப்பா சைனா போன்ற ஒரு நாடு வந்து முடிவு செய்யுது. சோ நம்ம அதை நோக்கி நகரணும். நம்ம கிட்ட ஏதாவது மேன் பவர் இல்லைன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம ஏன் இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் சொல்றோம்னா, நம்ம கிட்ட வந்து ஹியூமன் கேபிட்டல் இருக்கு. அந்த ஹியூமன் கேபிட்டலை இவங்க சரியாக வந்து பயன்படுத்தினார்களா என்றால் இல்லை. அதை பயன்படுத்தி இருந்தால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் கிட்ட இருந்து வந்திருக்காது, ஐநா சபை கிட்ட இருந்து வந்திருக்காது. என்னன்னு, இன்னும் 70 வருஷம் ஆனாலும் நீங்க அமெரிக்காவுடைய பர் கேபிட்டா இன்கம்க்கு கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்க மாட்டான். நம்ம ஹியூமன் கேபிட்டல்ல நம்ம கரெக்டா நம்மளுடைய ஒர்க்கிங் ஏஜ் குரூப் பீப்புளை நம்ம கரெக்டா என்கேஜ் பண்ணி அவர்களுக்கான வேலை உறுதி செய்து அவங்கள வந்து நாட்டுக்காகவே வந்து உழைக்க செய்தால் நிச்சயம் வந்து எல்லாத்தையுமே ஒரு தன்னிறைவான நாடாக இந்தியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ரஃபேல் ஜெட்ஸை வந்து நம்ம வாங்குறோம். சரி, அது ஒரு காலம் போர் விமானம் பத்தின ஒரு புரிதல் இல்லாதனால நம்ம அப்ப அன்னைக்கு வாங்குறோம். இன்னைக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. சோ நம்மளுடைய இளைஞர்களையே வந்து அவங்களுக்கு நீங்க போதிய அளவுக்கு இதுக்கு ட்ரைனிங், போதிய அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி நீங்க ஈடுபடுத்தி அவர்களை இதுல கொண்டு வந்தால் நாமளே வந்து ரஃபேல் ஜெட்டை செய்யலாம். ரஃபேல் ஜெட்டுக்கு மேலேயே நம்ம செய்யலாம். ஏன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூர்ல இருக்கு. அவங்களுக்கு நீ போதிய அளவு வந்து பணத்தை கொடுத்து, போதிய அளவுக்கு ரிசோர்சஸ் கொடுத்து அவர்களை வந்து அதுல நீங்க அவளை எக்விப் பண்ணீங்கன்னா இந்தியா ஒரு தன்னிறைவான நாடாக மேக் இன் இந்தியான்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. எதை மேக் பண்ணாங்க? நீங்க இதையா மேக் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து பர் கேபிட்டா இன்கம்ல நம்ம வந்து இன்னும் 70 வருஷம் ஆகும்ன்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். சோ ஒரு வளர்ச்சி என்பது இதுதான். நம்ம இன்னும் 70 வருஷம் அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட் நம்ம ரீச் பண்ணோம்னா அதுல கால்வாசி ரீச் பண்ணணும்னால இன்னும் 70 வருஷம் ஆகும்ன்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியோட வேகம் வந்து நமக்கு இல்ல. நீங்க வெறும் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு இந்தியா வளர்ந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அம்பானி எப்படி கல்யாணம் பண்றாங்களோ அதே அந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்போட நம்மளும் எளிய மக்களும் வந்து கல்யாணம் பண்ணணும். அப்பதான் இந்தியா வந்து வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் வளர்க்கின்ற நாடுன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி.